தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு கிடையாது. சப்ளை செயினில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கையோட திட்டங்களை தொடர்ந்து மத்திய அரசு செயல்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றத திரும்ப திரும்ப மத்திய அமைச்சர்கள் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எல்பிஜி பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை எழும்பூரில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவை சேர்ந்த எம்பி தயாநிதி மாறன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி குறித்து விரிவாக விளக்குவதற்காக நம்மோட தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆனந்த். காங்கிரஸ் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் இதை எப்படி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, குறிப்பாக கடந்த 12 வருஷமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் போன்ற கட்சிகள்லாம் எதிர்க்கட்சிகளாக செயல்படாமல் எதிரி கட்சிகளாக, நாட்டின் எதிரி கட்சிகளாக, எதிர்நாட்டின் கட்சிகளாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை தேர்தலையும் காங்கிரஸ் போன்ற தேச விரோத கட்சிகளுக்கு மக்கள் பாடம் புகுத்தி எந்த ஒரு மாநிலத்திலையுமே அவங்கள வெற்றி பெற விடாமல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு இன்னொரு விஷயம் புரியல, எதுக்கு செல்வ பெருந்தகை போன்றவர்கள் சிலிண்டர்லாம் தலையில் வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, எனக்கு சுத்தமாக புரியல. மக்கள் அதை பார்த்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும்ல. செல்வ பெருந்தகை அவர்களுடைய கட்சி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது 1200 ரூபாய் வரைக்கும் சிலிண்டர் விலை போச்சு. இன்றைக்கி அவர் எதிர்க்கக்கூடிய மோடி அரசு ஆட்சியில் இருக்கும்போது மானியம் இல்லாத சிலிண்டருக்கு 900 ரூபா, மானியத்தோட சிலிண்டருக்கு 600 ரூபா தான் அப்படின்னும் போது மக்கள் எதுக்கு இவர் யாருக்கு எதிராக போராடுறாரு, காங்கிரஸுக்கு எதிராக போராடுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புவாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது கேஸ் ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் பார்க்கணும், இந்தியா பெட்ரோல் விலை இந்தியாவில் இப்போ நம்ம பார்க்குறோம், உலகம் முழுக்க பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பல நாடுகள் அவங்க நாட்டில் பெட்ரோல் விலையை உயர்த்தியிருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், அமெரிக்கா 22% உயர்த்தியிருக்கு. இத்தனைக்கும் அமெரிக்காவே ரிசர்வ் வச்சுருக்கு, அவங்களே நிறைய ரிசர்வ் வச்சுருக்காங்க பெட்ரோல், இருந்தாலும் 22% விலையை உயர்த்தியிருக்கு. கனடா 21%, இட்டாலி ஜெர்மனி 15%, ஃப்ரான்ஸ் 12%, சவுத் கொரியா 11%, சைனா 11%. எனக்கு புரியல, சைனா பார்த்து கற்றுக்கோங்க, சைனாவை பார்த்து கற்றுக்கோங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தற்கூரிகள் இந்தியாவுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறையா ரிசர்வ் வச்சுருக்காங்களாம். 900 பில்லியன் பேரல் ரிசர்வ் வச்சுருக்காங்க. இந்தியா ஏன் ரிசர்வ் பண்ணலை அப்படின்னா நான் கேட்குறேன், சைனா ரிசர்வ் வச்சுருக்குல்ல, அப்புறம் ஏன் பெட்ரோல் விலையை ஏற்றி பாமர மக்களை கஷ்டப்படுத்துறீங்க? பாமர மக்களுக்கான கட்சி தானே கம்யூனிஸ்ட் கட்சி, அப்போ இனி ஏன் விலையை ஏற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்க கேட்காம அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இந்தியாவை மட்டம் தட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சைனாவை பார்த்து கற்றுக்கோ, சைனாவை பார்த்து கற்றுக்கோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. துருக்கி 10%, ஜப்பான் 8%, சைனா ரிசர்வ் வச்சுருக்கு. இருந்தாலும் ஜப்பானை கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு தேவையானதை விட கிட்டத்தட்ட 6 மாத காலங்களுக்கான ரிசர்வ் ஜப்பான்கிட்ட இருக்குது பெட்ரோல். இருந்தாலும் ஜப்பான் 8% உயர்த்தியிருக்கு. அர்ஜென்டினா 7, யூகே 5, பிரேசில் 3, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள் தலா 1% பெட்ரோலினுடைய விலையை உயர்த்தியிருக்கானா இந்தோனேஷியா, சவுதி அரேபியா ஏற்றலை, இந்தியா ஏற்றலை, ரஷ்யா பெட்ரோலினுடைய விலையை குறைச்சிருக்கு. நீங்கள் பார்க்கணும், காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து போகும்போது அன்றைக்கி பெட்ரோல் விலையை அவங்களை எப்படி அதை நிர்ணயிக்கிறது, எப்படி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்களுக்கு ஒரு ஆயில் பாண்ட் மூலமாக மக்கள் தலையில் கடனை ஏற்றி விட்டு போயிருக்காங்க. 3 லட்சம் கோடிக்கான கடன். இந்த 3 லட்சம் கோடிக்கான கடனை மன்மோகன் சிங் அரசு, காங்கிரஸ் அரசு, சோனியா காந்தி அரசு வாங்கிட்டு போன அந்த 3 லட்சம் கோடிக்கான கடனை தற்பொழுது மோடி அரசு கட்டி முடிச்சிருக்கு. இந்தியாவில் கடந்த 400-450 நாட்களாக பெட்ரோல் விலை ஏறலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்தில் டெய்லி பெட்ரோல் விலை ஏறிட்டு இருந்தது. பெட்ரோல் விலை ஏறுறது இருக்கட்டும், நைட் 8 மணிக்கு பங்கை சாத்திட்டு போயிடுவாங்க. சில சுயநலவாத பெட்ரோல் பங்க் ஏஜென்சிஸு நைட்டு அவங்க அறிவிச்சிடுவாங்க நாளைக்கு 5 ரூபா ஏறுதுன்னு. மீதி இருக்கிற ஸ்டாக்லாம் அந்த 5 ரூபா லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு சாத்திட்டு போயிடுவாங்க. 7 மணி 8 மணிக்கெலாம் பெட்ரோல் பங்க் மூடிட்டு போயிடுவாங்க. அப்படி பெட்ரோலுக்கும் விலை உயர்வு, பெட்ரோல் கிடைக்காத துயரம் அப்படின்னு நம்ம நாடு பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கு. ஆனால் கடந்த 12 வருஷத்தில் அந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே உருவாகலை. அதே மாதிரி கடந்த 400 நாட்களாக பெட்ரோல் விலையும் ஏறலை அப்படின்னும் போது மக்கள் எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மோடி அரசுக்கு வேணுன்னா பெட்ரோல் விலையை ஏற்றிருக்கலாம், யாருமே அவரை குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமாங்க, போர் போயிட்டுருக்குங்க, கொஞ்சம் பெட்ரோல் விலை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரிங்க, கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், இங்கே எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லைன்னு மக்கள் அரசு சொல்லிடுச்சு. ஆனால் மக்களுடைய பேனிக் பையிங்கும் சில சுயநலவாத ஏஜென்சி அதை பதுக்கி வைக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. தற்பொழுது அந்த பதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள்
மீது குண்டாஸ் சட்டம் பாயறதுனால இப்போ நிறைய பேர் அதை பயந்துக்கிட்டு அதை பதுக்கி வைக்காமல் மக்களுக்கு தேவைக்கேற்க அதை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்குறோம். 2 கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக இந்தியாவுக்கு எல்பிஜி கேஸை சுமந்து கொண்டு வந்துட்டுருக்கு. அது கடந்திருக்கு. ஈரானை நமக்கு அது அலோவ் பண்ணியிருக்கு. இதன் மூலமாக பல லட்ச நம்ம வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வந்து உருவாக்க முடியும். அது வந்து நமக்கு அடுத்த பல மாதங்களுக்கு நம்மளுடைய தேவைக்கு அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பார்க்கணும், இந்தியா வந்து ஒரு இஸ்லாமுக்கு எதிரான ஒரு நாடு, மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லும்போது, இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிர இஸ்லாமை கடைபிடிக்கக்கூடிய ஈரான் அரசு, அது வந்து ஒரு இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் கவர்மெண்ட், அது ரெஜிம், அவங்க இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தராங்க அப்படின்னும்போது நம்மளுடைய வெளியுறவுத்துறை மோடியினுடைய பழக்கம் மற்ற தலைவர்களோட அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் நிப்பாட்டுவதற்கான ஆற்றல் ஒரே ஒரு தலைவனுக்கு தான் இருக்குது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட பேசணும். அப்போ இப்படி பேசினால் மட்டுமே இந்த ஈரான் இஸ்ரேல் போரானது நிறுத்தும். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து எல்லா நாடுகளுக்கும் திறந்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அப்படின்னும்போது காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்தை மக்கள் பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் நம்மளால் இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அபினவ், தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி.